மகரம் 3 வாரம் தான் இருக்கு. 7.5 சனி இல்லைங்க. அது ஒரு பெரிய ரிலீஃப்னு தான் நான் சொல்லுவேன். மார்ச் மாதம் உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது. கண்டிப்பா இந்த 3 வாரத்துல நிறைய சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க. மகரம் 3 வாரம் தான் இருக்கு. 3 வாரம் தான் இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல. இந்த 3 வாரத்துல கிரகங்கள் ஒரு சில வீடுகள் மாற போறாங்க. அது எந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மக்களே. இப்போ பாருங்களேன், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி இல்லைங்க. அது ஒரு பெரிய ரிலீஃப்னு தான் நான் சொல்லுவேன். கடந்த 7.5 வருஷமா குறிப்பா சொல்லணும்னா ஒரு 40-60 வயசுல இருக்கவங்க 7.5 சனியோட 2வது சுத்து 3வது சுத்துல இருந்தவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம்தான். வாழ்க்கையில ஒரு போராட்டம், நிம்மதி இல்லை, பணப்பிரச்சனை, சுகம் இல்லை, பொருளாதாரத்துல நிறைய அடி வாங்கினீங்க. திருமண பந்தத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிம்மதி இல்லை. ஒரு வகையில நல்லதுதான், உங்களுக்கு குரு பகவான் நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருந்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் 7.5 சனி அதோடைய வேலையை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகும். அந்த வகையில 7.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு சனியோட இது இல்லை. இப்போ எப்படி இருக்கு, மார்ச் மாதம் உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல புதன், ராகு, செவ்வாய். உங்க ராசியில இருந்து 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், இந்த வீட்டுல தான் புதன், ராகு, செவ்வாய் இருக்காரு. அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல சனி, சுக்கிரன், சூரியன். ஸோ 3 கிரகங்களும் உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் வீட்டுல குரு இருக்காருங்க. உங்களுடைய ராசியில இருந்து 8ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்காரு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை. அதாவது இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா கால சர்ப்ப தோஷமானது உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல தான் ஏற்பட்டுச்சுங்க. இது எப்ப ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டு முடிஞ்சிருச்சு. இந்த தோஷத்தோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். இப்ப இந்த பிப்ரவரி மாதம் அதோட தாக்கம் இருக்குன்னா அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு அதோட தாக்கம் கண்டிப்பா உங்க ராசிக்கு இருக்கும். ஆனா நீங்க அவரவர் சுய ஜாதகத்தை நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தான் இப்போ உங்களுக்கு ஒரு தசாபுக்தி போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு சுப தசையோ இல்ல அசுப தசையோ இல்ல அவயோக தசைகள் உங்களுக்கு நடக்கும்போது இந்த கிரகண தோஷத்தோடைய தாக்கத்தை கண்டிப்பா நீங்க அதிகமாவே உணர முடியும். அதுவும் எதுல நீங்க உணர்வீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியா உணர்வீங்க, பொருளாதார ரீதியா உணர்வீங்க. கண்டிப்பா உங்க பேச்சுல ஒரு மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுல தான் இந்த சர்ப்ப தோஷமானது ஏற்பட்டுச்சு. அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் அமர்ந்திருக்காரு. சனி பகவான் மிக முக்கியமான ஒரு கிரகம் உங்களுடைய ராசிக்கு. ஏன்னா உங்க ராசிநாதனே அவர் தான். அப்புறம் சுக்கிரன் அமர்றாரு. சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி. உங்க ராசிக்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. அகைன் சூரியன் போய் அமர்ந்திருக்கு. இந்த 3 முக்கியமான கிரகங்களும் உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல போய் இருக்காங்க. கண்டிப்பா இந்த 3 வாரத்துல நிறைய சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சமாறாரா 3ஆம் வீட்டுல, உங்க ராசிநாதனான சனி பகவானும் இருக்காரா, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். கிரகண தோஷம் ஒரு பக்கம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப கிரகண தோஷம் இல்லை, பட் இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறதுனால, அவர் யோகாதிபதி அப்படின்றதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும். கரியர்ல உங்களுக்கு நிச்சயமா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது காலச்சக்கரத்துக்கு 10வது ஒரு ராசி இல்லையா. பவர், பொசிஷன், நேம், ஃபேம், பேர், புகழ், அங்கீகாரம், இது எல்லாமே மகரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. சனி எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா ஒரு தாமதப்படுத்துவாரு, டிலே பண்ணுவாரு. ஏன்னா நம்ம அதை பத்தி தான் பேசுறோம். இருந்தாலும் சனியோட ராசியில பிறந்த உங்களுக்கு சனியோட தாக்கமே இன்னும் அதிகமா இருக்கும். அந்த தடை எல்லாத்தையுமே உடைப்பாரு. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம அப்பாவோட ரொம்ப நீங்க
பேசுறதோ பழகுறதோ கொஞ்சம் இந்த மார்ச் மாதம் நீங்க வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத சண்டை சச்சரவு, சனி சூரியன் ரெண்டுமே இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா. சனி வந்து சனி சூரியன் அப்படின்றதுனால ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாத பகை கிரகங்கள். என்ன ஒண்ணு நடுவுல சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு வகையில பரவாயில்ல, இருந்தாலும் இந்த சனி சூரியன் ஆகாத கிரகங்களா வர்றதுனால உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதத்தை கண்டிப்பா நீங்க குறைச்சேதான் ஆகும். இல்லைன்னா அதன் மூலயமா திரும்ப 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 உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கம்மியாகும், கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கம்மியாகும், லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. குரு 6ஆம் இடத்துல மறைவது நல்லது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, சுப கிரகங்களான இந்த குரு பகவானா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், இந்த 6, 8, 12 மறைவது வந்து கெடுதல் நினைச்சுக்கிறீங்க. அப்படி நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பா கெடுபலனை கொடுக்காது, நல்ல பலன்களையும் கொடுக்கும். அதுவும் குரு மாதிரி ஒரு கோள் வந்து 6ஆம் இடத்துல மறைவதுன்றது நல்லது பண்ணுவாரு. வேலை ரீதியா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுப்பாரு. குரு 6ல இருக்க கண்டிப்பா பண்ணுவாரு. அடுத்து உங்களுக்கு குரு உச்சமாக போறாரு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல வந்து உச்சம் அடைகிறதுனால கண்டிப்பா உங்களுடைய பார்ட்னர்னால உங்களுக்கு யோகம் கிடைக்கும். ஏன்னா 6 அப்படின்றது உங்களோட தொழில், உங்களுடைய வருமானம், உங்களுடைய சர்வீஸ், டெய்லி நீங்க என்ன பண்ணுவீங்க இதை பத்தி சொல்றது எல்லாமே 6. அப்போ உங்களுடைய ராசியிலிருந்து 6ல இருந்து அவர் 7க்கு வரும்போது உங்களுடைய நண்பர்களாலையும் உங்களுடைய உறவினர்களாலையும் மேரேஜ், குறிப்பா சொல்லணும்னா உங்களை மேரேஜ்னால ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. 2026ல யாரெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்க 2026ல மகர ராசி யாரெல்லாம் மேரேஜ் பண்றீங்களோ கண்டிப்பா பார்ட்னர்ஷிப்ல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அதுவும் ரொம்ப பாசிட்டிவான சேஞ்ச். ஏன்னா குருவோட அடுத்தடுத்த டிரான்சிஷன்லாம் பாருங்களேன். 7ஆம் வீட்டுக்கு போறாரு, 8ஆம் வீட்டுக்கு போறாரு, அகைன் 9th house. ஸோ 9ஆம் வீடு வரைக்குமே மோஸ்ட்லி அவர் கிராஸ் ஆகும்போது நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாரு. அண்ட் எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கும், படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாகவே சனியோட ராசி இல்லையா, எதையுமே சீர்தூக்கி பார்க்குறவங்க தான் நீங்க. அதுக்காக நீங்க வந்து ரொம்ப சோம்பேறிகளும் கிடையாது, லைஃப்ல வந்து எதையுமே அசால்ட்டா விடுறவங்களும் கிடையாது. எல்லாத்தையுமே நீங்க வந்து சீர்தூக்கி பார்த்து தான் முடிவெடுப்பீங்க. அந்த வகையில சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து கூட சுக்கிரன் வந்து இருக்கிறதுனால என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, தேவையில்லாத உங்க நண்பர்கள் வட்டாரத்து கூட ஈகோ கிளாஷ் நடக்கும், பிரச்சனை நடக்கும். ஸோ பேசுற விஷயத்துல மட்டும்தான் நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மார்ச் மாதத்துல. அதனாலதான் தேவையில்லாத சிக்கல்ல போய் நீங்க சிக்கிடுவீங்க. சனி ஒரு வகையில உங்களுக்கு நிதானத்தை கொடுத்தாலும் கூட சூரியனோட சனி இணையும் போது அந்த மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம 3ஆம் இடம் அப்படின்றது உங்களோட பேச்சு, எப்படி நீங்க மற்றவங்க கிட்ட புரிய வைக்கிறீங்க, கம்யூனிகேட் பண்றீங்க, இது எல்லாமே 3ஆம் வீடு தான். யாராவது அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அகைன் சூரியன் சனியோட இணைவு, உங்களை விட ரொம்ப ஹையர் அஃபிஷியல் கிட்டலாம் நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அவங்களால ஒரு வீழ்ச்சி கூட வரலாம். தேவையில்லாத இன்வால்வ் பண்ணீங்க, உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்வால்வ் பண்ணிட்டீங்க, இந்த விஷயம் தேவையில்லை, ஆனா அதுல நீங்க கொண்டு போய் இன்வால்வ் பண்றீங்க, உங்களை நீங்க இன்வால்வ் பண்றீங்கன்னா அதோட விளைவுகள் கொஞ்சம் மோசமாகவே தான் இருக்கும். ஸோ அதனால இந்த சனி சூரியன் இணைவு இருக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்படியே லைட்டா அப்படியே பட்டம் பசா அப்படியே நீங்க போறதுதான் நல்லதா எனக்கு தோணுது. சரி, எந்த கடவுளை நீங்க வந்து வழிபடலாம், யாரை வழிபட்டா ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சுக்கிரனை மட்டும்தாங்க வழிபடணும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு யோகாதிபதி. ஸோ மகாலட்சுமியை அடிக்கடி வந்து வழிபடுங்க. ரொம்பவே பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வரும். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தேங்க்யூ. நல்லதே நடக்கும்.